ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மோடு வாழ்த்துகிறேன். கிருபையாய் கர்த்தர் ஜூலை மாதம் காண உதவி செய்திருக்கிறார். ஹாப்பி நியூ இயர் ஆரம்பித்த மேன்மையான ஆண்டு 6 மாதங்கள் முடிந்துவிட்டு இந்த 7வது மாதத்திலே முதல் தேதியிலே கர்த்தர் கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதம் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பு என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவரே, இந்த கட்டாயம் இனவாதம் அறியாத எட்டாவதுமான பெரிய கரிசது நம்ம சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு காலையிலே அதை வைத்து நான் தேவ வார்த்தை பகிர்ந்து கொண்டு யூடியூபையும் ஃபேஸ்புக்கும் போடுகிறேன். வழக்கத்திற்கு ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி மாலையிலும் வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம் அனுசரிப்பது வழக்கம். இதே வாக்குத்தத்தை வைத்து என் சகோதரர் வேற கவனத்தில் தியானம் பண்ணுவார். ஒவ்வொரு மாதம் வழக்கமாக நாம் செய்து வருகிறோம். அதுபடி இன்று மாலை கூடி வருகிறோம். இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனுடைய அகற்ற பிரசனம் நிறைய வர ஒரு 45 நிமிடம் நாங்கள் அனுசரிக்க போகிறோம். கர்த்தர் கொடுக்க கண்களை மொழி பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலாவே அருமையான மாலை நேரத்திற்காக போகிறோம். இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடம்பர பாடல், ஆராதனை, செய்தி அத்தனையும் ஆசீர்வதித்தாலும் நலவற்ற பிரசனம் காணப்படும். யாரையெல்லாம் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறோம் எல்லா வீடுகளிலும் ஒரு பிரசனம் நிறைய வற்றும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். புதிய மாதத்திற்கு அழைப்பு சொல்லி புதிய வார்த்தையை ஆசீர்வதி அருமையான பாடல் கையில் தந்து பாடினேன். மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் சேர்ந்து சொல்லுங்க. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் Thank you.
உன் சமாதானம் நான் பெற்றிட கடவுளே கிருபை தாரும் தேவா கருணை தாரும் தேவா சர்வவல்லவனாயிருக்கிறார் உன் கிருபை தாரும் தேவா உன் கருணை தாரும் தேவா புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்புவா புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் புதிய வார்த்தை கொண்டு வந்த தேவனை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யத்தோடும் அவர் ஆராதனைக்குரியவர், அவர் துணிகளுக்கு பார்க்கிறார், அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர், அவர் தானத்துக்குரியவர். எல்லாரும் வாயிலும் ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், glory to Jesus, mighty Jesus, commander Jesus, praise the Lord, hallelujah, 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 hallelujah. ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரை உம்மை புகழ்ந்து நான் பாடுவேன். பார் எனக்கு வேற என்ன உண்டு? உம்மை தவிர யாரை புகழ்வேன்? ஆண்டவரே, ஆண்டவரை வகைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரு எனக்கு வேண்ட வேண்டும் உள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரு எனக்கு வேண்ட வேண்டும் உள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உயரங்கள் பாடிட அழைத்தவரே துன்பங்கள் நாக்கிட வரத்தாருவேன். உயரங்கள் பாடிட அழைத்தவரே துன்பங்கள் நாக்கிட வரத்தாருவேன். பாடி எனக்கு வேண்ட வேண்டும் உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாடி எனக்கு வேண்ட வேண்டும் உயிருள்ளவரை புகழ் பாட ஆசாரி செய்த நன்மைகள், ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் என்ன சொல்லுங்க? அவை எண்ணி முடியாதையா ஏழுபேர் நன்றி பலி என் ஜீவன் ஜீவனாலெல்லாம் நான் ஏழுபேர் நன்றி பலி இயேசுவே, ஜீவனாலெல்லாம் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. டாடி, ஒரு நாளும் உணவுடைய உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சுகம், உடல் சுகம் தந்து ஒரு துணைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. ஐயோடா, உடல் சுகமல்ல ஒரு துணைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்படியே உங்க வலதை வைத்து உயர்த்தி நாமங்களை சொல்லி ஆண்டவரை
சோதரப்படும். யெகோவா ஈரே சோதரம், யெகோவா ஷாலமே சோதரம், யெகோவா ஷம்மாவே சோதரம், யெகோவா ராஃபாவே சோதரம், எல்ஷடாவே சோதரம், எல்ரோயிரே சோதரம், காண்கிறவரே சோதரம், காப்பாற்றுகிறவரே சோதரம், பராமரிக்கிறவரே சோதரம், போஷிக்கிறவரே. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி புகழ 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 ஜூலை மாதம் ஆசீர்வாதமா இருக்கு. ஜூலை மாதம் மகிழ்ச்சியா இருக்கு. ஜூலை மாதம் நன்மை தொடரும். ஜூலை மாத கர்த்தர் கைவிட வேண்டாம். ஜூலை மாதம் கர்த்தருங்க கூட இருப்பார். ஜூலை மாதம் கர்த்தருடைய பிரசனத்தை உணர்வீங்க. பயத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான அவர் உயிரோடு கலந்தவர். ஆண்டவர் தான் என் உயிர். அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை பிரியமானவர்களே. அவர் தான் நம்மை நடத்துகிறவர். தேங்க்யூ. ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு முதல் தேதி ஆரம்பிச்சிருக்காரு. 30 நாள் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் தான் நம்ம நடத்தும். அவருடைய கிருபை தான் நம்ம நடத்தும். அவர் கிருபையின் அதிபதி, அவர் கிருபையின் தளபதி. உங்க கிருபை ஆண்டவரே, கிருபைனா துன்பமா துயரமா கலக்கமா, அவருடைய கிருபை தான் நம்ம நடத்தும். தேசத்தில் நடக்கிற காலம் பயங்கர துன்பத்தை கொண்டு வந்து கொடுக்க அவருடைய கிருபை தான் நடத்தும். நம்ம தேற்று கீதங்கள் பாக 9 வந்து ஒரு பாடலை ஒரு அணியை பாடி ஆராத நிறைய செய்ய விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து பாடி தேவனை வைக்கணும். சகல துதி கனம் மகிமை
மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜூலை மாதம் 1 தேதியிலே ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்கள் குடும்பம், எங்கள் இன்கம், எங்கள் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாவற்றும் 1ஆவது மாலையில் சமர்ப்பிக்கும். நீங்க இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். ஜூலை மாதம் முழுவதும் நீங்க தான் எங்களை நடத்தும். நீங்க ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தேக்கப்படுவாரு. நீங்க அவர்கிட்ட ஹானர் கொடுத்து அவர் இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்க தேவைகளை சந்திப்பார். இந்த மாதம் முழுவதும் பிரயாணங்களை கர்த்தர் கூட இருப்பார். பாதுகாத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பிள்ளைகள், வருமானம், எல்லா ஆண்டவரே செலவுகள், எங்க வீட்டோட உடமைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீரே எங்களை நடத்தும். கிருபினால் முடி சொல்லும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சத்தம் பரவ செய்யப்படுவதாக, அன்பிடுதலாக தவிர்த்தார கடவுள் பாவற்று மன்னித்தது உம்முடைய சோதனை புத்தியில் தரிசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றெடுக்க முடியவில்லை. ஆமென். இவ்வாறே நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். டாக்டர் ஐஸ்ராய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வழங்குவார்கள். என்னுடைய மகன் ஜானட் நுகில்ராஜ் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்வார்கள். ஒரு 20 நிமிடம் அதில் இடத்துல சுருக்கமாக பேசி உங்கள் ஆசீர்வாதத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். தயவு செய்து இருக்கிற இடத்துல பயபக்தியோடு கூட ஆண்டவர் என்ன பேசுறது எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்க நன்றாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். Everyone of you with the name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் கிருபையான ஒரு புதிய வார்த்தை கொடுத்திருக்கிறார். Lord has given a month gracefully. ஆண்டவர் கிருபையை 6 மாதம் முடிக்க உதவிச்சிருக்கிறார். Lord has helped us to complete 6 months gracefully. 7ஆவது மாதம் முதல் தேதிக்கு கர்த்தரை துதிக்கிறேன். I praise God for the 1st of this July. யாவரும் கண்களை மூடி அருள்வார் இயேசுவே. Close your eyes and bow down your heads in prayer. அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கும். Let His voice hear in our வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வர. Let His presence come down in our house. அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களை தொட. Let His words touch our hearts. தரிசனமாய் சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to say some prophetical words and pray. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us look to the Lord. ஆண்டவருடைய கிருபை நமக்கு இந்த மாதம் தேவை. Let us ask for the grace of the Lord. ஒரே ஒரு பல்லவி நான் பாட விரும்புகிறேன். I want to sing a song. அலைமோது வாழ்வில் தலைநாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோம். அலைமோது வாழ்வில் தலைநாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோது வாழ்வில் அலையாள செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பாருமா, அலைமோது வாழ்வில் அலையாள செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். வானம் திறக்கப்படுவதாக சகல பிரஸ்தாபத்தை வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி வார்த்தையை மகிமைப்படுத்தும். பலமான கட்டப்படட்டும். சாத்தான் விடர் போல கீழே விடட்டும். வார்த்தைகள் பலிக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஜூலை மாத வாக்குத்தத்தத்துக்காக நானும் என் அன்பு சொல்ற கடந்த வார தேவ சொத்து இணைந்த ஜெபம் பண்ண போது when we prayed for the promise of July month, நான் ஆண்டவர் வேதத்து அருமையான வசனத்தை கர்த்தர் Lord showed me beautiful words in the word. வாசிக்க கேட்போம். Let us listen. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் The book of Jeremiah 33ஆம் அதிகாரம் chapter 33 3ஆம் வசனத்தை வாசிக்க. verses 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தீர்ப்பவதை கர்த்தர் காண்பித்தார். நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை ஜூலை மாதம் அறிவிப்பேன். Lord showed me the last portion and show you great and unsearchable things you do not know. ஆங்கில வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. It is written beautifully in the English Bible. I will show. நான் காண்பிப்பேன். I will show என்று சொன்னால் If I show means நான் காண்பிப்பேன் என்று பொருள்படும். I show. இந்த மாதம் உங்களுக்கு காட்டுவேன். This month I show. அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்கள். Unsearchable and greater things. அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்கள். Unsearchable and greater things. இந்த மாதம் கர்த்தர் காண்பிப்பார். This month
He'll show. உங்கள் இருதய கலங்க வேண்டாம். Your hearts do not ஐயோ worry. ஜூலை மாதம் எப்படி இருக்குமோ? Don't suffer. How will by month June? ஜூலை மாதம் month of கர்த்தர் என்ன July. செய்ய போறாரோ? Don't ask God what I want to do in the உங்கள் month of இருதய கலங்க July. வேண்டாம். Don't worry. அறியாது வெட்டாதவனை பெரிய He'll do காரியங்களை unsearchable and greater things. நீங்கள் this அதை month. காண்பீர்கள். You will see that. காலையிலே நன்மை சகோதரர்கள் ஆண்டவர் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்வார் 5 காரியத்தை சொன்னார்கள். Today morning, my brother spoke 5 things. அது நீங்க யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் போய் பார்த்தா You would have seen தெரியும். that in YouTube and Facebook. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. சிறையிருப்பை திருப்புவேன், He'll change our distress. நன்மைகளை தருவேன், He'll give goodness. ஆண்டவர் பரிபூரணத்தை தருவேன். He'll give fullness. ஆண்டவர் மேலும் 5 காரியத்தை சொல்லி இந்த மாதம் அதை செய்வேன் வாக்கு He has told பண்ணிட்டார். 5 things and promised us that He'll do that. நீங்க யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பார்த்தா அதை If you பார்க்கலாம். go on YouTube channel and Facebook, you can see that. நான் இதே வசனத்தை தேவசி ஜெபம் பண்ணும்போது I kept this verse in the presence of Lord and ஆண்டவரே prayed. என்னென்ன அறியாத பெரிய காரியத்தை மாதம் I காண்பிக்கும். asked God, what are the things you want to do? ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் He காண்பித்தார். spoke 3 things. மிக சுருக்கமாய் சொல்லி நான் I'm ஜெபிக்க going to போகிறேன். tell very shortly. முதலாவது பெரிய காரியம் Firstly, the greatest thing. யோவேல் 2:22 வாசித்து பாத்தீங்கன்னா Book of Joel 2:22. வாசி கேட்போம். Let us listen. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். Do not be afraid, for the open pastures are springing up, and the tree bears its fruit. இந்த வசனத்தில் ஒரு வரியை காண்பித்தார். In this verse, God showed me one line. வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். In the wilderness, He'll create pastures. ஜூலை மாதம் வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். In the month of July, God will create pastures in wilderness. அறியாதும் எட்டாவான பெரிய காரியம் என்ன? What is the unsearchable and greatest thing? அறியாததுனா என்ன அர்த்தம்? What is unsearchable நம்மளால thing? புரிந்து கொள்ள முடியாத ஒரு The காரியம். thing which we do விளங்கி not கொள்ள முடியாத ஒரு understand. காரியம். The thing which we do not understand. வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். In wilderness, He'll create pastures. நான் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன். I'm prophesying in the name of the தற்சமயம் Lord. இருக்கிற தேசத்திலே Now we have greatest problem in இந்த our கொரோனா nation. பீரியட்ல This corona period, வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம். your life might be in wilderness. பிள்ளைகள் வாழ்க்கை வனாந்திரமா Your இருக்கலாம். children's life may be in wilderness. பொருளாதார வனாந்திரமா இருக்கலாம். Finance may be in ஊழியத்தில் wilderness. பல வனாந்திரம் காணப்படலாம். Ministry may be in wilderness. வனாந்திரத்திலே ஒரு மேய்ச்சலை இந்த மாதம் காண்பீர்கள். This month you'll see a pastures in wilderness. நீங்கள் வார்த்தை விசுவாசிக்கிறீர்களா? If you read this word, விசுவாசம் ஆமென் என்று சொல்லுங்க. if you believe, say நம்முடைய amen. தேவன் வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டு Our பண்ணுகிறார். God is a God who creates pastures in wilderness. நீங்க யோவேல் 2:20 வாசித்து பாத்தீங்கன்னா If you read Joel 2:22, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி ஒரு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று சொல்லிதான் 20 வனாந்திர மேய்ச்சல் உண்டாகும் என்று O சொல்றார். nation, don't fear. God will do greater things. After that only in verse 22 he is telling you will see pastures in wilderness. அதுதான் நீங்கள் அறியாத ஒரு காரியம். That is the thing you never know. உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு That காரியம். is the thing your mind doesn't know. வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா? Can you see pastures in wilderness? இயற்கையான வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா? Can you see pastures in wilderness? அதுதான் ஜூலை மாத கர்த்தர் செய்ய That போகிறார். is God going to do in the month நீங்கள் of விசுவாச July. தேவன் மகிமையை If காண்பீர்கள். you believe, you'll see the glory of சில God. வசனத்தை வேகமாக நான் கூட்டிட்டு I will வருகிறேன். say some verse. ஏசாயா 38:15 வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். Isaiah 32:15, the wilderness will become a fertile field. ஏசாயா 35:1 வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிக்கும். Isaiah 35:1, the desert will rejoice and blossom in ஏசாயா the rose. 42 வனாந்திரத்தில் தண்ணீர்கள் பாய்ந்து ஓடும். Isaiah 41:18, the waters will flow in the desert. ஏசாயா 41:19 வனாந்திரத்திலே கேதுரு மரங்களை புன்னமரங்களை உண்டு பண்ணுவேன். Isaiah 41:19, I will plant cedars and boxwood trees in wilderness. 2 ராஜாக்கள் 3:18-20 வனாந்திரத்திலே ஏதோ வழியா தண்ணீர் 2 வந்தது. Kings 3:18-20, water came from the direction எவ்வளவு of ஒரு Eden. அற்புதமான காரியம். See what is a miracle that. வனாந்திரத்திலே தண்ணீர் வரும். In wilderness you will get வனாந்திர waters. மரங்களை உண்டு In பண்ணுவேன். wilderness you plant trees. வனாந்திர செழிப்பாக மாறும். Wilderness will be changed like வனாந்திரத்திலே ஆண்டவர் தண்ணீருக்கு பாய செய்வார். in wilderness he'll make to flow waters. வனாந்திர புஷ்பத்தை போல செழிக்கும். Wilderness will be like a rose. உங்கள் வாழ்க்கையிலே ஜூலை மாத கர்த்தர் செய்ய You போகிறார். see in your life this month of எவ்வளவு July. நேரத்தில் என் காதில் ஒரு சத்தம் விழுந்தது. I heard a voice in my உங்கள் prayer time. தேவைகள் எத்தனை இருந்தாலும் மனம் There கலங்காதீர்கள். may be so much of needs. ஐயோ ஈபி பில் இவ்வளவு கட்ட வேண்டுமே, You have this much of EV bill. வாடகை கட்ட வேண்டுமே, You should pay your என் rent. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டுமே. I should pay my children's fees. சூழ்நிலை வனாந்திரம், The situation may be wilderness. ஊரடங்கு, The situation may be lockdown. வருமானம் இல்ல, No income. எப்படி நான் செய்வேன்? How will I do that? வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். He create pastures in wilderness. பழைய பாடல் சஷ்டிபர பாடல் நாம் ஒரு அடிய பாடுவோமா? வனாந்திரத்தில் மேய்ச்சல். ஒரே ஒரு அடி எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். வனாந்திரம் வயல்நிலம் எல்லாரும் சந்தோஷமா கை ஒரே ஒரு அடி கைத்தடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, கை தட்டி வேட்டாந்தரை வேட்டாந்தரை நீத்தராகமாக மாறுமே. வனாந்திரம்
changed into pastures. நீங்கள் விசுவாசம் ஆண்டவர் செய்வார். If you believe, God will do that. இன்று இரவு செய்வார். Today night you'll see that. இன்று இரவு செய்வார். Today night He will do நீங்கள் that. சொல்லலாம் மணி 7:30 மணி ஆச்சு எப்படி இனிமேல் நான் இன்று இரவு You செய்வார். may think that time is 7:30 this night. How will He do? But பல today night you'll ஆண்டுகளுக்கு see. முன்பாக Before so many years, இலங்கை தேசத்துக்கு ஊழியர் சென்றிருந்த when I போது gone to Sri Lanka for பெரிய ministry, குருசேனை நடந்து கொண்டிருந்தது. there was a big crusade. பெரிய ஸ்டேடியத்துல But there was a crusade in a big ஒரு stadium. 2000 பேர் வந்திருப்பாங்க. There were 2,000 to 3,000 people. கடைசி ஜெப வேளையில It was final prayer நான் time. என் சகோதரர் சொன்னோம், When me and my brother told யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்க வேண்டும் those who want miracles, உங்கள் கரங்களை உயர்த்துங்க. please raise your hands. இன்று இரவு இயேசு அற்புதம் Today பண்ணுவார். night God is going to do அந்த miracles. கூட்டத்துல ஒரு அருமையான சகோதரர் வந்திருந்தார். In that meeting there was a அவர் man. அவர் குடி பழக்கம் He's உள்ளவர். a drinker. அவர் வீட்டுக்கு கூட்டத்துக்கு வரவில்லை. He didn't come for the meeting. அவருடைய மனைவியை கூட்டத்தில் அழைத்துக் கொள்ள வந்திருந்தார். He came to pick up his wife. அப்ப ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார். He was standing in the corner. அவர் தான் சொல்றாங்களே என்ன அற்புதம் நடக்குது, கரத்தை சும்மா உயர்த்தி காண்பித்தார். He thought that what miracle is going to happen. They are telling him we can simply raise our hand. அவருக்கு சில ஆண்டுகால வேலை இல்லை. Some years he doesn't have work. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தாரு இவங்க சொல்றாங்களே இன்று இரவு அற்புதம் வருது கரம் He வைத்து. just prayed in a fluke saying that God give me a work. கூட்டம் முடிந்தது. Prayer got over. மனைவி அழைத்து வீட்டுக்கு போனார். He took his wife back home. அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடித்த பிறகு After having his dinner, இந்த ஊழியர் சொன்னாங்களே அற்புதம் நடக்குது என்று the pastors told the miracle will எனக்கு ஒரு happen. வேலை வேணும் கரம் வைத்து ஜெபம் I பண்ணேன். raised my hand praying that I want to work. நமக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா என்று லேப்டாப் ஓபன் மெயில் பார்த்தார். He just checked this mail. என்ன அற்புதம். What a miracle. சரியாய் அவர் கூட்டத்திலே கை வைத்த நேரம் 9:15 நிமிடம். It was 9:15 that he raised his hand in the meeting. கரெக்ட்டா 9:15 மணிக்கு ஒரு மெயில் வந்து விழுந்திருக்கிறது. Sharp at 9:15 there was a mail in his You were inbox. selected for a very good job in He this. has selected for a very good job. தேவனுக்கு மகிமை And உண்டாவதாக. glory be to God. ஒரு சாதாரண குடிகார மனுஷனுக்கு அன்று இரவு இயேசு அற்புதம் செய்தார் என்று For சொன்னா ordinary man, God did a உங்களுக்கு miracle. அற்புதம் செய்ய மாட்டாரா? For sure God will do ரஹவ் for துனியா you. மா கமௌ தீரஹந்த லதர பௌ கமா தீரவா. வனாந்திரத்திலே ஜூலை மாதம் மேய்ச்சல் உண்டாகும் பெரிய காத்தை He கர்த்தர் செய்வார். created pastures in wilderness. That is the greatest thing God want to do in the month of July. இரண்டாவதாக Secondly, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் Book of Ezekiel, 36ஆம் அதிகாரம் chapter 36, 34ஆம் வசனத்தை verse வாசிக்கிறேன். 34. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். The desolate land will be cultivated instead of lying desolate in the sight of all those who pass through it. இரண்டாவது என்ன அறியாத ஒரு பெரிய காரியமா Secondly, what is the unsearchable thing? பாழானது பயிர் நிலமாகும். The land which is wasted will be turned, நான் will be தீர்க்கதரிசனமாக cultivated. சொல்லுகிறேன். I'm prophesying in the name of the Lord. தாழ்மையோடு ஜெபத்தோடு சொல்லுகிறேன். I'm saying very humble in my ஜெபம் பண்ணி prayers. ஆணித்தரமா சொல்லுகிறேன். I'm telling very confidently in உங்க my வாழ்க்கையில prayers. எதேனும் பாழாய் கிடக்கிறதோ In your life which and all are wasted, ஆண்டவர் இந்த மாதம் அது பயிர் நிலமாக மாற God is செய்வார். going to turn this blessing. இது அறியாத வெட்டாத This is வழி. unsearchable and greatest thing. பாழானது பயிர் நிலம் மாறுமா? Can you think of turning the முதலாவது desolate land வனாந்திரம். into cultivated? வனாந்திரத்தில் மேய்ச்சல் வருமா? Firstly, wilderness will be changed into pastures. அது இந்த மாதம் உண்டாகும். That will happen this month. இரண்டாவது Secondly, பாழானது desolated land பயிர் நிலமா மாறுமா? will it change into cultivated அதுதான் land? நீங்கள் அறியாத ஒரு பெரிய That is the காரியம். unsearchable thing. இந்த மாதம் கர்த்தர் This செய்வார். month He will ஐயா, do. என் சரீரம் பாழாய் போய்விட்டது. Pastor, my soul have been gone என் குடும்ப desolated. வாழ்க்கை பாழாய் My போய்விட்டது. family has been என் desolated. பிள்ளைகள் வாழ்க்கை பாழாய் My போய்விட்டது. child's life has been desolated. மனம் கலங்கி இருக்கிறீங்களா? Are you worried about that? உங்கள் இருதயை கலங்க வேண்டாம். Don't worry. பாழானதை பயிரிடலாம். Desolated land will be changed into நாம் எங்கள் சகோதரர் cultivated. இளம் வாலிபர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டோம். When me and my brother was young, we came out எல்லாரும் of the house. கைவிடப்பட்ட ஒரு We பாத்திரமாய். were forsaken by everybody. எங்களை நேசிக்க ஒரு நபர் கிடையாது. No one was there to love us. 22 வயது இளம் வாலிபனா இருந்தபோது When I was 22 in my youth, வீட்டை விட்டு வெளியேறி பிளாட்பாரத்தை படுத்துக் கொண்டு I came from my house and I was in the சாப்பிட platform. சாப்பாடு கிடையாது. We don't have food to eat. உடுத்த வஸ்திரம் கிடையாது. We didn't have dress to wear. மாற்று வஸ்திரம் கிடையாது. We didn't have a changing கைவிடப்பட்ட ஒரு place. பாத்திரம். We were forsaken. ஐயோ என் வாழ்க்கை பாழாய் போனது. God, my life has gone. ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை. Lord, it forsake us. 28 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 28 years கர்த்தர் எங்கள் வாழ்க்கை completed. பயிரிடமாக மாற்றினார். God has cultivated our life. ஊழியத்தை He ஆசீர்வதித்தார். has blessed our மனைவி ministry. பிள்ளைகளை கொடுத்தார். He gave us wife and இன்னைக்கு children. பாருங்க என் மகளோடு கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூட கர்த்தரை ஊழியத்தை Today செய்து I am கொண்டிருக்கிறோம். translating with my daughter. என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பாடல் பாடி ஆராதனை Today செய்கிறார்கள். my 2 sons are doing எங்கள் worship. குடும்பமாய் ஊழியம் செய்கிறோம். They are doing ministry as a ஆனால் family. எங்கள் வாழ்க்கையை பயிரிடமாக God has மாற்றினார். changed our life into cultivated உங்க land. வாழ்க்கையை செய்ய மாட்டாரா? For sure He'll do in your இந்த life. மாதம் பாழானது பயிர் நிலமாக மாறும். This month He will change your desolated இதுதான் land into அறியாத எட்டாத cultivated. காரியம். This is the unsearchable
thing. இதுதான் அறியாத எட்டாத This is காரியம். the unsearchable இந்த thing. மாத கர்த்தர் செய்வார். This month God will do. வேதத்துல சில இணைவசன வேகமா I want to சொல்லுங்க. read some verses in Bible. 2 ராஜாக்கள் 2:19. 2 Kings 2:19. பாழ் நிலம் அங்கு மாறினது. The unfruitful land changed. எஸ்ரா 9:9. Ezra 9:9. பாழாய் போன ஆலயத்தை புதுப்பித்தார்கள். They repaired the church. ஏசாயா 58:12. Isaiah 58:12. பாழான ஸ்தலங்களை கட்டுவார். They rebuilt the ancient ruins. எசேக்கியேல் 36:35. Ezekiel 36:35. பாழாய் கிடக்கிற தேசம் ஏதேனை போல. The wasteland was changed like Garden of Eden. பாழான நிலம் மாறும். Unfruitful land will change. பாழான ஸ்தலம் கட்டுவார். He changed the wasteland. பாழான ஸ்தலம் ஏதேனை போல மாறும். Wasteland will be changed to the Garden of உங்கள் Eden. இருதய கலங்க வேண்டும். Don't worry. தீர்க்கதரிசனமா சொல்லு. I'm prophesying in the name ஐயா of இந்த the அட Lord. பாழா போயிடுச்சியா? Pastors, everything went இது waste. ஒண்ணுமே பண்ண முடியாதியா? I can't do anything. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையா? I don't know what to do. கலங்கிற நிகழ்ச்சியை பார்த்து Are you கொண்டிருக்கிறாயா? worrying seeing this உங்க program? இருதய கலங்க வேண்டும். Don't worry. கர்த்தர் பாழானதை கட்டுவீர். God will change. அல்லேலூயா. உருவாக்கினே கையை தட்டி. கைவினாக்கினே உடைந்து போனதை உருவாக்கினே. நினைத்ததை நடத்திடுவே நடத்தியே முடித்திடுவே நினைத்ததை நடத்திடுவே நடத்தியே முடித்திடுவே காத்தி காத்தி. பாதுகாத்தி காத்தி. ஒரு நாளும் விலகாமல் காத்தி காத்தி பாதுகாத்தி ஒரு போதும் கைவிடாமல் காத்தி. உங்களோட இந்த பாடல் இன்னும் ஒரு விஷயம் பாடல் நாங்க எழுதின பாடல் தேற்றும் கீதங்கள் 9 பாடல் ரீசெண்டா மார்ச்ல நம்முடைய 26 ரிலீஸ் பண்ணோம். தேற்றும் கீதங்கள் பாகம் 9 அந்த பாடல் வருகிறது. அது ஒரு வழி பாழானதை அவர் கட்டி. நீங்க விசுவாசிங்க, எங்க ஊழியத்தை பார்த்து எத்தனையோ பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன். பாழானதை ஆண்டவர் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி, அவங்க அப்பா கொரோனால மறிச்சு போயிட்டாரு. கொரோனால அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பக்கத்துல படுத்து அவங்க அப்பா அம்மா கை போட்டு படுத்து வச்ச நைட் எல்லாம். அப்ப டாக்டர் சொன்னாங்களா, பக்கத்துல படுக்காதுமா, மேல கை போடாம அப்பா மேல. எங்க அப்பா கீழே விழுந்துருவாரு. எங்க அப்பா தான் முக்கியம், எங்க அப்பா தான் முக்கியம். கொரோனா என்ன செத்து போனா எங்க அக்கா தான் முக்கியம், எங்க அப்பா தான் முக்கியம். 7 நாள் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு வந்தாங்க. நேற்று இரவு 30 நிமிடம் என்னோட தொலைபேசி தொடர்பு கொண்டாங்க. ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு அப்பா இறந்துட்டாராம். அப்பொழுது அந்த பேக்ல போட்டு கட்டி அந்த சாவு கணக்கு 1:30 மணிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ராத்திரி நடந்த. இப்போ நடந்த பயமா இருக்கு, ஜுரம் வந்துருப்பா, எப்படி நடந்ததுன்னு தெரியல. நடந்து போய் அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்களாம். காய்ச்சல் வந்தது 104 டிகிரி 105 டிகிரி தூக்கி கொடுத்துதான். போய் பரிசோதித்தால் உங்களுக்கு கோவை நைட்டுக்கு வந்து விட்டது என்று சொன்னார். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போனார்கள். 7 நாள் அங்க படுத்திருந்தார். சகோதரிக்கு மிகுந்த பாரம்பரிய ஜெபம் பண்ணும். பிறகு வைஷ்ணவா கல்லூரிக்கு மாற்றுவதற்கு அங்க ஒரு 7 நாள் இருந்தார்கள். டெலிபோன் விசாரித்து ஜெபம் பண்ணினோம். நான் சொன்னேன், மகளே கலாத்தீங்க, அப்பாவை நீ காமிச்சல, அப்பாவை நீ பார்த்தல, உன்னை கத்தர் தாய் மாசம் கலங்காதீங்கன்னு சொன்னேன். 14 நாள் கழித்து இன்னைக்கு அற்புதமாய் டிஸ்சார்ஜ் ஆகி சுகபத்திர வீடு வந்து சேர்ந்தார். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாடானதற்கு ஒரு விஷயத்திலிருந்து போது பாடிய எல்லாரும் சந்தோஷமா கை தட்டி நாம் பாடுவோமா? பாழானதை பயிராக்கினி உடைந்து போனதை உருவாக்கி பாழானதை பயிராக்கி உடைந்து போனதை உருவாக்கி நினைத்ததை நடத்திடுவே நடத்தியே மரியாதை பெரிய தாய் நினைத்ததை எல்லைகளை பாழானதை கட்டிவிட்டார். நடத்தியே முடித்திடுவே பாதுகாத்தி நம சதர கமல மஹரதரபா ஒரு நாளும் விலகாமல் Secondly, பாழானதை கர்த்தர் பயிர்நிலமாக்கும். God will cultivate the wasteland. அது எப்படியா கடந்து போகிற மக்களின் That's பார்வை. how the people who pass by you will see. யார் யாரெல்லாம் கடந்து இது பாழா போயிடுச்சு பாழா போயிடுறோம் அவங்க பார்வைக்கு Those who told that you are a wasteland, those who cross by you will say you will be உங்கள் cultivated. இருதயம் கலங்க வேண்டாம். Don't worry. கடைசியாக Finally, ஆண்டவர் என்ன செய்வாரா? what will God do? அறியாத எட்டாத பெரிய What காரியம். is the unsearchable God? தானியேல் 6:23. Daniel 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு
தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. The king was overjoyed and ordered that Daniel be lifted from the dead. தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், Not a scratch was found ஜூலை on him. மாதம் ஒரு சேதமும் அணுகாது. I'm prophesying you in month of July no harm will come near இத you. புடிச்சுங்க, Please hold this. இத கெட்டியா புடிச்சுங்க. Please hold this tightly. துன்பம் வரும்போது அப்படியே பராக் பார்க்காதீங்க. When you get trouble, don't roam here and there. நேற்று மாலை நான் சபையிலே சொன்னேன், Yesterday night I told the நன்மையின் church, தேவனை வெளிப்படுவார். I'll be as trusted God. ஒன்னாந்து காலையில ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கும், First day of the July. you get a ஒன்னாந்து problem. சாயந்தரம் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். First day of the July. you அங்கே get இங்கே some பார்க்காதீங்க, problem. Don't see here அதை and there. புடிச்சுங்க. Please hold tight. நன்மையின் தேவன், He'll be as தீமையே God. நடக்காது, He'll give no harm. தீமையே வராது. He won't give evil. மருத்துவர்கள் பயன்படுத்துவார்கள், Doctors will make you fear. சில பேர் ஏதாவது சொல்லி பயன்படுத்துவார்கள். Some people will say something and make you ஒன்றும் fear. பயப்படாது. Don't worry for எதிர்த்து anything. வீட்டுல கொரோனா வந்தாலும் பக்கத்து வீட்டுல கொரோனா வந்தாலும் அது உங்களை அணுகாது. Even the opposite house get corona or near house get corona, that will not come near ஒரு you. சேதமும் அணுகாது. No harm will come near you. இந்த பகுதியில என்ன ஒரு அறியாத காரியம் தெரியுமா? In this verse, what is the unsearchable thing? தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போட்டாங்க. They put Daniel in the lion's den. சற்று யோசித்து பாருங்க, சிங்கக்கபியில போட்ட ஒரு ஆளு அவன் சேதமே வெளியே வர முடியுமா? Please think and see, the one who put in the lion's den, can he come out without any அவன் harm? சிங்க காலி பண்ணிட்டு இருக்கும். Lion should have eaten him. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But Lord said, தானியேலை தூக்கி விட சொன்னார். they told that Daniel to put out. தானியேல் வெளியே வந்தான். Daniel came out. அவனிலே ஒரு சேதமும் There was no காணப்படவில்லை. scratch or no harm in him. ஜூலை மாதம் ஒரு சேதம் உனக்கு வராது. In the month of July, no harm will come near you. விசுவாசிங்க, Please believe this. ஆண்டவரோடு விசுவாசிங்க. Please believe நான் this. கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லிக் I'm கொடுக்கிறேன். telling Lord's ஒரு word. சேதம் அணுகாது. No harm will come near you. சரீரத்தில் சேதம் வராது, No harm will come in your பொருளாதாரத்தில் body. சேதம் வராது, No harm will come in உங்க your வாகனத்தில் finance. சேதம் வராது, No harm will come in வீட்டில் your சேதம் family. வராது, No harm will come in ஒரு your சேதம் house. அணுகாது. No harm will இதுதான் come. அறியாத எட்டாவது This பெரிய is the காரியம். unsearchable and greatest வேதத்தில் thing. சில வசனங்களை வாசிக்கிறேன். I want to read some words from ஒன்று சாமுவேல் Bible. 17:36. 1 Samuel தாவீது 17:36. சிங்கத்தை கரடியை கிழித்து போட்டான். David slew both lion and the bear. நாயாபேர் 14:5. Judges 14:6. சிம்சோன் சிங்கத்தை கிழித்து போட்டான். Simpson tore the lion apart. சங்கீதம் 20:21. Psalms 22:21. தாவீது சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டான். David was rescued from the mouth of the lion. சங்கீதம் 58:6. Psalms 58:6. பால சிங்கை கடைவாய் பற்களை நொறுக்கி போட்டான். God broke out the great teeth of young பல்ல lions. உடைப்பார் ஆண்டவர். He'll break the teeth. பல்ல உடைப்பார். He'll break the நீ teeth. பல்ல உடைக்க முடியாது. You don't want to break சிங்கத்தை it. பல்ல கத்தர் உடைப்பாரு. Lord will break the உன்னை teeth. கடிக்க வர பல்ல உடைப்பாரு. God will break the teeth who comes to உங்க bite you. இறுதிய கலகமே. Don't worry. சிங்கம் பிசாசு குறிக்கிறது. Lion means devil. சத்துருவை குறிக்கிறது. Lion means எவனை enemies. முடியல நம்ம சுற்றி வர பார்க்கிறோம். Enemy comes around to. உங்கள் இறுதியை கலக்க வேண்டாம். Don't worry. ஒரு சேதம் அணுகாது. No harm will come near you. ரொம்ப எளிமையா மூணு காரியம் சொன்னீங்க. I want to tell very clearly three things. எளிமையா சிம்பிளா I சொல்லிருக்கீங்க. told easily three இத things. புடிச்சுங்க. Please hold இத that. புடிச்சுங்க. Please hold that. வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். He'll create pastures in wilderness. வனாந்தரத்தில் மேய்ச்சல் காண்பீர்கள். He'll create pastures in ஒரு wilderness. சேதம் அணுகாது. No harm will come near you. பாழானதை பயிரிடலாம். Wasteland will be cultivated. ஜெபணுமா? Let us pray. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Please look to the Lord. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Please look to the Lord. ஆண்டவருக்கு இரக்கம் ஆண்டவரே. Please have mercy on us. இரக்கத்தின் பிதா ஆண்டவரே. You are the mercy of நீ God. எல்ஷடாய் ஆண்டவரே. You are El நான் Shaddai. எங்க போவப்பா? Where can I go, நான் Lord? யார்கிட்ட போவப்பா? Where can I go? ஆகியவற்றை ஆரம்பத்திலே பாருங்க. That's why I sang a song. அலை மோதுகிற வாழ்க்கையில எனக்கு கிருபை முன்னாடி போட்ட ஜூலை மாதம். I want your grace in my life. மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. I'm very worried. பயமா இருக்குதுப்பா. I'm very afraid. எப்படி ஜூலை கடப்பேன்னு தெரியல. How can I cross July? ஊரடங்கு முழுவதும் 30 நாள் போட்டு விட்டார்கள். Till that one we are the திரும்ப lockdown. எனக்கு வருமானம் இல்லாமல் I போய்விடும். don't have income. ஆலயங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிறது. All the offices are closed. 4வது மாதமா ஊரடங்குல இருக்கிறேன். 4 months I am in the நான் lockdown. கலங்கி இருக்கிறீங்களா? Are you worried about அங்கே that? முடி அருள் அதே Please சுவாசி. close your eyes and look up to the Lord. ஆண்டவரே, Lord, அறியாத கெட்டாதவனை பெரிய please காரியம். do unsearchable and greatest அறியாத things. எட்டாத பெரிய காரியம் செய். Please do unsearchable இப்போது and நீங்க greatest நோக்கி things. கூப்பிடுங்க. Now you look unto the Lord. இப்போது நோக்கி கூப்பிடுங்க. Now you look unto the மூன்று Lord. காரியம் ஆண்டவர் செய்வார். 3 things He'll do. வனாந்திர மேய்ச்சல் உண்டாகும். He'll create pastures in wilderness. பாழ் நிலம் பயிர் நிலமாக He'll மாறும். cultivate the wasteland. ஒரு சேதமும் அணுகாது. He'll give no harm to you. மத்தியிலே பேரா எடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம். Now the bishop will pray for us.
பரலோக பிதாவே, Our loving Heavenly இந்த Father, அருமையான வாழ நேரத்துக்கு thank you for this wonderful நீ evening. சொன்ன இந்த ஒரு சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the word you have given to us. அறியாது எட்டாவது ஒரு பெரிய கசையை போய் காசு Thank you for I want to do unsearchable and great thing. வனாந்திரம் வயலில் பொருள் காசு. Thank you for changing the wilderness into pastures. எங்கள் பாழான ஸ்தலத்தை கட்டப்படுத்த ஸ்தோத்திரம். Thank you for rebuilding our wastelands. ஆண்டவரே, ஒரு சேதம் வராமல் இருக்க பொருள் காசு. Thank you for no harm going to come near us. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற ஒவ்வொருத்தருடைய வார்த்தை பதிக்கட்டும். Let this words come upon everyone who see this online ஜூலை program. மாதம் முழுவதும் நிறைவேற்றும். It should be fulfilled the whole month of July. இந்த மாதம் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Let this month be a blessing to them. அவருக்கு அப்பத்தை தண்ணியும் ஆசீர்வதி. Please bless their food and water. அவர் வியாதிக்கு விலக்கி பாதுகாத்து. Please keep away them from the இந்த disease and மாதம் முழுவதும் sickness. நடத்தும். Please lead them the whole month. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். I pray this in the matchless name of the Lord and Savior Jesus Christ. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Amen. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த ஆசீர்வாத வழி நடத்தும். இன்றையும் என்று சதாக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தில் வருகிறவருக்கும் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் ஒரு முடிவு பாடல் பாடுவோம். இயேசு ரத்தம் சேர்ந்து பாடுவோம். ஜூலை முழுவதும் ஒரு சேர்ந்து சொல்லுகிறேன்.